வணக்கம் நண்பர்களே, விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலில் தலியா கிழங்கு 3 முறைகளில் நடவு செய்து முளைக்க வைப்பது பற்றி கடந்த மாதம் வீடியோ வெளியிட்டோம். அதை தொடர்ந்து முளைத்து தளிர்விட்ட தலியா கிழங்குகள் பற்றிய வீடியோவும் வெளியிட்டோம். தற்போது அந்த தலியா செடிகளின் வளர்ச்சி பற்றியும் இதே போல் சென்ற வீடியோவில் பதிவு செய்து வெளியிட்ட பூச்செடி நாற்றுகளின் நடவு பற்றியும் தற்போது அந்த நாற்றுகளின் வளர்ச்சி பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்குறது இந்த அழுகிய தலியா கிழங்கை முளைக்க வச்சு அதிலிருந்து வளர்ந்த தலியா செடி தான் இது. இது சின்னதாக இருக்கும்போது அடுத்தது இது வளர்ந்து தற்போதுள்ள வளர்ந்த செடி. இதற்கு அடுத்ததாக நேரடியாக மண்ணில் நடவு செய்த தலியா கிழங்கும் அதிலிருந்து உருவான நாற்றையும் தான் இப்போது பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தற்போது அந்த செடியோட வளர்ச்சி. இப்போ செடி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. மூணாவதாக நாம் பார்க்குற இந்த தலியா கிழங்கு முழுக்க முழுக்க கோகோ பிட்டில் நடவு செஞ்சு அதில் முளைக்க வச்சது. இப்போது இதை சின்ன தொட்டியிலேருந்து பெரிய தொட்டிக்கு மாற்றியாச்சு. அதோட வளர்ச்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது கிளாடியோலஸ் கிழங்குகள். இந்த கிழங்குகள் தேவைப்படுறவங்க எங்கள் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த தொட்டியில் இருக்கிற இப்போ இந்த தொட்டியில் இருக்க கிளாடியோஸ் கிழங்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிழங்கு ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அதிலிருந்து வளர்ந்து இருக்கக்கூடிய செடியோட உயரத்தை பாருங்கள். இது 2 அடி உயரத்துக்கு அந்த சின்ன கிழங்குலேருந்து வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி நம்மக்கிட்ட வாங்குகிற எல்லா கிளாடியோலஸ் கிழங்குகளும் நல்ல 100% முளைக்கக்கூடிய திறன் கொண்டது. இதே போல் மற்ற கிளாடியோலஸ் நாற்றுகளை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கிளாடியோலஸை பொறுத்த வரைக்கும் 10 இலைகள் வந்தவுடன் 11வது இலைக்கு இதில் பூக்கள் வந்துடும். இது எல்லாமே கிளாடியோலஸ் நாற்றுகள் தான். இதில் ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகாது. வாங்கக்கூடிய எல்லா நாற்றுகளும் முளைக்கக்கூடியது. அடுத்ததாக சென்ற பதிவில் நம்ம பார்த்த பூச்செடி நாற்றுகள். இப்போது இந்த எல்லா நாற்றுகளை எடுத்து நான் நடவு செஞ்சு வச்சுட்டேன். அந்த நாற்றுக்களோட வளர்ச்சி தான் இது. இந்த நாற்றுக்களில் ஜினியா, மேரிகோல்டு நாற்றுக்களும் இருக்குது. இது ஜினியா நாற்றுக்கள். இது மேரிகோல்டு நாற்று. இந்த ஜினியா ஒரு சில நாற்றுக்களில் மொட்டுக்களும் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது மயில் மாணிக்கம். இதுவும் நாற்றுகளை உங்களுக்கு காமிச்சேன். அந்த நாற்றுகள் நடவு செஞ்சதில் இப்போது வெள்ளை மயில் மாணிக்கம் மொட்டு வந்திருக்கு. இது பிங்க்கு, இதுலேயும் மொட்டு வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பீச் கலர் மயில் மாணிக்கம். இதுலேயும் சின்ன சின்ன மொட்டுக்கள் உருவாகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது
காஸ்மோஸ் நாற்றுக்கள், பல வண்ண காஸ்மோஸ் நாற்றுக்கள். இதே இப்போது பெரிய தொட்டியில் வச்சாச்சு. நாற்றுக்களும் இப்போ வளர ஆரம்பிச்சிருக்கு. இது அமெரிக்கன் மேரிகோல்டு, ரெட்டு, ஆரஞ்சு, ரெட்டு வித்து எல்லோ அமெரிக்கன் மேரிகோல்டு நாற்றுக்கள். இது கிளாடியோலஸ் நாற்று. இப்போ நீங்கள் பார்க்குறது டெடிபியர் சன்ஃப்ளவர் செடி. இதுலேயும் மொட்டுக்கள் உருவாகுது. கூடிய சீக்கிரம் இதுவும் பூக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே சிகப்பு வாடாமல்லி நாற்றுக்கள். ஒரு நாற்றுக்கள்லையும் தனித்தனி கவரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடிய விரைவில் இந்த நாற்றுக்கள்லாம் வளர்ந்து பூக்கள் பூக்கும்போது நான் மீண்டும் ஒரு வீடியோ உங்களுக்காக வெளியிடுறேன். உங்களோட மாடி தோட்டத்தில் இந்த வின்டர் சீசன் ஃப்ளவர்கள், எந்த ஃப்ளவர் செடிகள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்ற பற்றி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.